ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீரமாறன் சீரியலில் ஒரு அதிரடியான ப்ரொமோ வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ப்ரொமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம வீரா வந்து செம்ம காண்டாகிறாங்க. கண்டிப்பாக வேறு யாரையோ காப்பாற்றுறதுக்காக தான் மாறனும் வள்ளியம்மாவும் சேர்ந்து நம்மள நாடகம் போட்டு ஏமாற்றிட்டு இருக்காங்க. இன்றைக்கி ஒரு முடிவு கண்டே ஆகணும். இங்கே என்னென்னா, யாரோ ஒருத்தங்க வந்து என்னை இல்லாமல் பண்ணணும்னு முயற்சி பண்ணுறாங்க. அப்படின்னா கண்டிப்பாக என் அண்ணனை இல்லாமல் பண்ணது யாரோ அவங்க தான் இவங்களையும் அனுப்பி வச்சுருக்கணும். இப்போவே போய் நம்ம வள்ளியம்மாக்கி கேட்கலாம். கண்டிப்பா இவங்க தான் இவங்களுக்கு எது தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அடிக்கடி மாறனும் வள்ளியம்மாவும் பேசிட்டு இருப்பாங்க. நம்ம போனா பேச்சை வந்து மாத்துறாங்க. அதனால இன்னைக்கு ஒரு முடிவு கண்டே ஆகணும் அப்படின்னுட்டு செம்ம டென்ஷனா கிளம்பி வீரா வள்ளி ரூமுக்கு வராங்க. வாமா வீரா, என்னம்மா அப்படின்னதோ, இங்க பாருங்க வள்ளிமா, நான் உங்க கூட ஒன்றும் சந்தோஷமா பேச வரல. நான் சில பல முக்கியமான விஷயங்களை உங்ககிட்ட கேட்டுட்டு போகலான்னு வந்திருக்கேன். என் வள்ளியம்மா, ஒரு தாய்க்கு வந்து 1000 குழந்தைங்க இருந்தாலும் அவ 1000 குழந்தையும் முக்கியம்னு தான் நினைப்பாங்க. ஆனா நீங்க அப்படி நினைக்கல அப்படின்னது. வீரா, என்னம்மா நீ பேசிட்டு இருக்க? என்ன பேசுற நீ? எனக்கு சரியா புரியலையுமா அப்படின்னதும், போதும் வள்ளியம்மா, நடிக்காதீங்க. உங்களுக்கு இருக்கிற 3 பசங்களை விட அதுல ஒரே ஒரு பையன்தான்ல உங்களுக்கு முக்கியம். மாறன் எப்படி போனாலும் உங்களுக்கு அதை பத்தி கவலையே இல்லைல்ல அப்படின்னு போதும். வீரா, என்னம்மா நீ பேசுற? நடிக்காதீங்க வள்ளியம்மா. இங்க பாருங்க, எனக்கு எல்லாமே நல்லா தெரியும். ஆமா, நீங்களும் மாறனும் யாரை காப்பாத்துறதுக்காக இவ்வளவு பெரிய நாடகம் போட்டுட்டு இருக்கீங்க. நீங்க எப்படித்தான் நாடகம் போட்டாலும் இப்படி மாறன் வாழ்க்கை கெட்டு போகணும்னு நினைக்கிறீங்க பாருங்க. உண்மையிலே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு வள்ளியம்மா. அது எப்படிமா ஒரு உண்மையான அம்மாவால வந்து தன்னோட 3 பசங்களும் நல்லா இருக்கணும்னு தான் நினைக்க தோணும். ஆனா உங்களுக்கு ஒரு பையன் தான் முக்கியமா இருக்கான். மாறன் வாழ்க்கை எப்படி போனாலும் பிரச்சனை இல்லை. அப்போ மாறன் உங்களுக்கு முக்கியமே இல்லாம போயிட்டான்ல அப்படின்னதும், ஐயோ என்னம்மா வீராணி இப்படி எல்லாம் பேசுற? அப்படிலாம் இல்லம்மா, எனக்கு 3 பசங்களும் மூணு ஒண்ணுதாமா அப்படின்னதும், இல்ல வள்ளியம்மா, உங்களுக்கு ஒரே ஒருத்த மேல தான் இஷ்டம். மற்றவங்க எப்படி போனாலும் அதை பத்தி உங்களுக்கு கவலையே கிடையாது. ஆனா உண்மையிலேயே எந்த தாயாலையும் இப்படி இருக்க முடியாது. இங்க பாருங்க, எனக்கு மாறன் என் அண்ணனோட விஷயத்துல எந்த தப்பு பண்ணலன்னு நல்லாவே தெரியும். அதே மாதிரி யாரும் பண்ணான்னு தெரியும். நீங்களா உங்க வாயால உண்மையை சொன்னீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. ஏற்கனவே உங்க மேல நான் கோபத்துல இருக்கேன். இப்ப மட்டும் நீங்க உண்மையை சொல்லலைன்னா அடியோட உங்களை நான் தலை மொழிடுவேன். இங்க பாருமா அப்படின்னு வள்ளி வரும்போது, இது என் அண்ணன் மேல சத்தியம், உண்மையை சொல்லுங்க அப்படின்னு போது, என்ன மன்னிச்சிரு வீரா அப்படின்னு அழுதுகிட்டே வள்ளி நடந்த உண்மையை சொல்றாங்க. இப்படி உன் அண்ணனே இல்லாம பண்ணது எங்க மாறு கிடையாதுமா, ராகவன் தான் அப்படின்னு சொன்னதும் வீரா வந்து செம அதிர்ச்சி ஆகுறாங்க. வள்ளிமா, என்ன சொல்றீங்க? ஆமா, இங்க பாரு, நானும் வேணும்னு மறைக்கல. எத்தனையோ வாட்டி உன்கிட்ட மாற எந்த தப்பும் பண்ணல. ராகவ் தான் இப்படி உன் அண்ணன் இல்லாம போறதுக்கு காரணம்னு நிறைய வாட்டி சொல்றதுக்கு முயற்சி பண்ணிருக்க. ஆனா நீயும் என் பேச்ச சரியா கேட்கல. அதே மாதிரி மாறணும் என்ன சொல்ல விடாம கட்டி போட்டுட்டாமா. இங்க பாரு, நீ சொல்ற மாதிரி எனக்கு ஒன்றும் 3 பேரும் ஒவ்வொரு கண்கள் கிடையாது. எல்லா 3 பேருமே எனக்கு உசுறு தான். 3 பேரு வாழ்க்கையும் நல்லா இருக்கணும்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா மாறன் வந்து ராகு மேல உயிரையே வச்சிருக்கான். அது மட்டும் இல்லாம என் அண்ணன் ராகு மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காரு. இப்போ மாறன் தான் வந்து இப்படிலாம் பண்ணன்னு தெரிஞ்சதும் அவர் சாதாரணமா விட்டுட்டாரு. ஆனா ராகவ் தான் இதெல்லாம் பண்ணன்னு தெரிஞ்சிருக்க கண்டிப்பா அவரே உயிரை விட்டுருப்பாரு வீரா. ஏன்னா அவரோட மிகப்பெரிய நம்பிக்கையே ராகவ் தான். அதனாலதான் அவரோட நம்பிக்கை, அவரோட நிம்மதியெல்லாம் போகக்கூடாதுங்கிற ஒரு காரணத்துக்காகத்தான் மாற தன்மையில பழியை ஏத்துக்கிட்டான். ஆனா நான் சொன்னேன், இதை நம்ம வீரா கிட்ட சொல்லலாம், உன் வாழ்க்கை கெட்டு போகுது மாறான்னு. ஆனா தன்னோட அண்ணன் வாழ்க்கை தான் முக்கியம், அவனோட வாழ்க்கை முக்கியம் இல்லைன்னு தான் இவன் இப்படி ஒரு முடிவெடுத்தாமா. முக்கியமா என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டான். இல்லைன்னா நான் இப்பவும் உங்ககிட்ட சொல்லிருப்பேன் வீரா, என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லி வள்ளி வந்து அழுதுட்டு இருக்காங்க. ஏன் வள்ளிமா, இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, அப்ப எல்லாருமே சேர்ந்து மூடி மறைச்சிட்டீங்களா? ஐயோ கடவுளே, தப்பு பண்ணிட்டோம். இது புரியாம என் அக்காவுக்கு அந்த ராகவனை கல்யாணம் பண்ணி வச்சுட்டோமே, இந்த விஷயம் மட்டும் என் அக்காவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? இங்க பாருங்க, இதெல்லாம் சும்மா விட போறதில்ல அப்படின்னு வீரா வந்து சொன்னது. இங்க பாருமா, இப்படியான பிரச்சனைகள் நடக்கக்கூடாதுன்னு தான் மாற என்கிட்ட யார்கிட்டயும் உண்மையை சொல்ல வேணாம்னு சொன்னா. இங்க பாரு வீரா, ராகவ் வந்து தப்பு பண்ண வேண்டாம், ஏதோ தெரியாம பண்ணிட்டாமா, அவனை மன்னிச்சிடு அப்படின்னு போது. ஆனா என் அக்கா நம்பிக்கையா இப்போ அவர் கூட சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்காரே வள்ளிமா. இங்க பாருங்க, இப்போ மாறன் தான் தப்பு பண்ணன்னு தெரிஞ்சு இப்போ மாறின உள்ள தள்ளுற நோக்கத்துல இருந்துட்டு இருக்காங்க. இதுவே ராகவ் மாமால தான் எல்லா தப்பும்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தாலியை கலட்டி தூக்கி எரிஞ்சிட்டு போக மாட்டாளா என் அக்கா? எனக்கு என்னமோ பயமா இருக்கு வள்ளிமா அப்படின்னு போது. இங்க பாருமா, அதனாலதான் இந்த உண்மையை யாருக்கு தெரியாம பாத்துக்கிறோம். அதே மாதிரி நீயும் யார்கிட்ட சொல்லாதம்மா, உன்னை உன் காலில் வேணாலும் விழுறேன். இதால என் அண்ணனோட
அருணோட உயிர் போயிடும், அதே மாதிரி இந்த குடும்ப நிம்மதியும் போயிடும் அப்படின்னு வள்ளி காலில் விழலான்னு எடுக்கும்போது, ஐயோ வள்ளிமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நான் எப்படியாச்சும் உண்மையை கண்டுபிடிக்கணும்னு தான் உங்ககிட்ட இந்த விஷயத்த பத்தி கேட்டேன். மற்றபடி அந்த ராகவ வந்து மாட்டி விடணும் நோக்கம் எல்லாம் இல்லை, ஆனா மாறன போய் நான் தப்பா நினைச்சிட்டேனே வள்ளிமா அப்படின்னு குற்ற உணர்ச்சியில வீர அழுதுட்டு இருக்காங்க. இதோட இந்த